வணக்கம். தற்காலத்துல தூக்கம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் தூக்கம் இல்லன்னு நெறைய பேர் வர்றாங்க. நம்மகிட்ட பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி வந்தவங்க ஒரு 10த் படிக்கிற பொண்ணு தான். பட் அவங்களுக்கு தூக்கம் இல்ல. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல. அவங்க படிக்கிறதுக்காக இருக்கிறத தாண்டி நேச்சுரலாவே தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க இதுவரைக்கும் எல்லாருக்குமே ஏன் தூக்கமின்மை ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பொதுவா சொல்றது அந்த லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாரி சொல்லுவாங்க. பட் அத தாண்டி வேற காரணங்கள் உளவியலா காரணங்களாவும் இருக்கலாம். இல்ல ஸ்ட்ரெஸ் பேஸ்டாவும் இருக்கலாம். இந்த மாரி காரணங்கள் நெறைய இருக்கு. பட் இந்த சின்ன வயசுல நம்ம மெடிசின்ஸ் அப்படின்னு தேவையில்ல. ஒரு ஆரம்ப கட்டமா இருந்தது அப்படின்னாலே, நீங்க ஆரம்ப கட்ட நிலையில இருக்கு அப்படின்னா, தாராளமா கசகசா கசகசாவ பால்ல அவிச்சு குடிக்கிறது மூலமா தூக்கம் நல்லாவே வரும். ஏன்னா கசகசா அபின் அந்த அபின எடுக்கிறாங்களா, அதோட விதை தான் கசகசா. ஓகேங்களா? அதுலேருந்து அந்த காய கீறுனா பால் வரும். அந்த பால் தான் அபின். உள்ள இருக்கிறது கசகசா அதோட தன்மைகள் கொஞ்சமாச்சும் இருக்கும். அது ஒரு உறக்கம் உண்டாக்கி, ஒரு மாரி மனச சாந்தப்படுத்தி நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல இது ரொம்ப நாளா இருக்கு. இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சித்த மருத்துவத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது தப்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில குறிப்பிட்ட வர்ம முறைகள், வர்ம பாயிண்ட்ஸ் பண்றது மூலமாகவும், அப்புறம் மருந்துகள தலையில அப்ளை பண்ணி ஒரு சில தெரப்பீஸ் பண்றது மூலமாகவும், உள்ள மெடிசின்ஸ் மூலமாகவும் தாராளமா இத சரி பண்ண முடியும். நீங்க இத ஒரு பெரிய ப்ராப்ளமா யோசிச்சு, ஆ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து இந்த மாரி பண்ணிக்க தேவையில்ல. டிப்ரஷன் ரொம்ப தேவையில்ல. இதுக்கு நேச்சுரலாவே ரொம்ப நார்மலாவே மெடிசின்ஸ் எல்லாம் நெறையாவே இருக்கு. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, தூக்கம் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கீழ என் நம்பருக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் வரும். அதுக்கு கால் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நேர்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதுல நம்பர்ல எனக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கங்க. நன்றி.